டாக்டர் ஜீவபிரியா, பெயின் ஃபிசிஷியன், கோயம்புத்தூர். இன்னைக்கு வந்த பேஷண்ட் வந்து ஆக்சுவலி போஸ்ட் ஆப் ஸ்கார் அப்படின்னு வந்திருந்தாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவா பேஷண்ட்ஸ்க்கு வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆப்பா வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து எங்க சர்ஜரி பண்ணியிருந்தாலும் லைக் ரிப்பீட்டட் சர்ஜரிஸ் இருந்தால் நமக்கு வந்து 100% ஹீலிங் கிடைக்காது. மேபி அரௌண்ட் 75% ஹீலிங் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின் இருக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து உடனே பெயின் வராது. மேபி அரௌண்ட் ஒரு 1 year 2 years கழிச்சு ஃபுல்லாக ஹீல் ஆனப்புறமும் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்குட்டேனியஸில் ஏதாவது வந்து ஃபைண்டிங் இருக்கா அப்படி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்கின் லேயர், லைட்டாக ஸ்கின் லேயர் கீழே வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் சப்குட்டேனியஸ் டிஷ்யூவில் வைக்க பார்க்குறதுக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு வச்சு பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் மசில் லேயரில் வந்து ஃபைப்ரஸ் ஸ்கேர் மாதிரி இருக்கலாம், இல்லை மசில் டியர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். கிரேட் 1 அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். அப்புறம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோலோதெரப்பி கொடுக்கலாம். ப்ரோலோதெரப்பினா 5% எக்ஸ்ட்ரோஸ், 5% எக்ஸ்ட்ரோஸ் மேபி அரௌண்ட் 10 ml 20 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். அதில் சூப்பர்ஃபிஷியலாக ஆக்ட் பண்ணும்போது க்ரூனியல் நர்வ்ஸில் வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் ஆக்ட் பண்ணும்போது மேபி வந்து பெயின் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதர் திங் வி ஹவ் டாக்ட் ரிப்பீட்டட்லி, லைக் இன்டர்ஃபேஷியல் பிளெயின் பிளாக் இருக்கும்போது 5% எக்ஸ்ட்ரோஸ் வந்து 2 மசில் லேயருக்கு இடையில கொடுத்தோம்னா, ஸோ அந்த டைமில் நம்ம நர்வ்ஸ் வந்து செப்பரேட் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ லைக் 75%லேருந்து மேபி அரௌண்ட் 85% கொஞ்சம் ஹீலிங் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஐ ஹவ் டன் இன் லாட் ஆஃப் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட். ஸோ கீப் இன் மைண்ட், post operative scar is also important for musculoskeletal. Thank you.